எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், எப்படி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் அரேயில் வந்து எலிமெண்ட் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தோம், கரெக்டாக? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் அரே வந்து கம்ப்ளீட்டாக எம்ப்டி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் போர் அடிக்காமல் நம்ம டேட்டா கோட்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ் வேரியபிளில் வந்து சும்மா நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கட்டும். ஓகே, ஸோ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 2 3 and 4. ஓகேவா, சும்மா சாம்பிளாக இருக்கட்டும். சேவ் பண்ணிக்கிறேன். ஆட்டோ ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பேசிக் ஸ்டஃப்புங்க. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதுவே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் அரேஸ் அந்த வீடியோ போய் பார்த்துருவாங்க, நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. ஓகே, ஸோ நம்மளோட கோல் என்னது, நம்ம வந்து இந்த அரே அதாவது நம்பர்ஸ் வேரியபிள் வந்து நம்ம வந்து எம்டி ஆக்கணும். ஓகேவா, இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அரேயில் வந்து வேல்யூ இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த வேல்யூ எல்லாமே நம்ம வந்து எம்டி ஆக்கணும். ஸோ இதுக்கு வந்து நிறைய வழி இருக்குது, நம்ம ஒன்று பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வே 1 இல்லை சொல்யூஷன் 1. ஓகே, ஸோ சொல்யூஷன் 1 என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக அந்த வேரியபிள் நேம் இருக்குது பார்த்தீங்களா, நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து இப்படி கால் பண்ணிக்கலாமா, நம்பர்ஸ். ஓகே, இதை நம்ம வந்து திருப்பி ரீஇன்ட்லேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரீஇன்ட்லேஸ் அப்படின்னா திருப்பி நான் வந்து நியூவாக வந்து ஒரு அரே வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அப்படி போடும்போது என்ன வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து லாக் பண்ணுறேன் அதை. ஸோ நம்பர்ஸ் சேவ் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்காட் டைப் எரர் சொல்லிட்டு வரும். ஸோ அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் சொல்லிட்டு ஒரு எரர் காமிக்கும். ஸோ இது ஏன் காமிக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கான்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ கான்ஸ்டன்ட் வேலை என்னது, நம்ம அந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து நம்ம திருப்பி ரீஇன்ட்லேஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாக? ஆனால் நல்லா பாருங்கள், நம்ம லைன் 4ல் வந்து திருப்பியும் நம்பர் சொல்லி கால் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ரீஇன்ட்லேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் அந்த எரர். ஓகேவா, ஸோ இதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணது நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக இந்த கண்டிஷன்லாம் வரும்போது நம்ம வந்து லெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ சேவ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எம்டி அரே காமிக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம வந்து லைன் 1ல் வந்து நம்பர் சொல்லிட்டு வேரியபிள் வச்சுருக்கோம். அண்ட் இதில் வந்து வேல்யூஸ் இருக்குது. அண்ட் லைன் 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து திருப்பி ரீஇன்ட்லேஸ் பண்ணுறோம், கரெக்டாக? அதனால் எல்லா வேல்யூஸையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் பிஹைண்ட் தி சீன்ஸ் பேக்ரவுண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஒரு மெமரியில் இருக்கும், கரெக்டாக? ஸோ இது ஒரு மெமரியில் இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லைன் 4ல் வந்து திருப்பியும் ஒரு நியூ அரே கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு மெமரி கிரியேட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வேரியபிளுக்காக நம்ம வந்து 2 மெமரி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ கார்பேஜ் கலெக்டர்னு சொல்லிட்டு. ஸோ கார்பேஜ் கலெக்டரோட வேலை என்னது, சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்பைல் பண்ணிவிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா, ஸோ அந்த மெமரி வந்து ஃப்ரீ பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் அவங்கள ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க, ஸோ ஃபைன். இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணி பார்க்கலாம். சேம் அதே அவுட்புட் தான் வரப்போகுது. ஸோ இப்போது சேம் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து கால் பண்ணுறோம், டேரெக்டாக நம்ம வந்து இங்கே ரீஇன்ட்லேஸ் பண்ணுறோம். ஓகே, அதுவே வாட் சப்போஸ் இந்த வேல்யூ நம்ம வந்து டேரெக்டாக கால் பண்ணாமல் நான் வந்து டிபெண்டபிள் வேரியபிளாக கிரியேட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். ஸோ லெட் another. ஓகே, ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன், ஏன்னா அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ another நம்பர்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் வந்து நான் இங்கே கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் கோடிங் வந்து புதுசு அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, நம்ம வந்து C++லாம் பார்த்துருப்போம். லைக் A = B, C = D சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்க அப்படி தான் இருக்கும். பட் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கிளியராக சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக இந்த கோட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து யூஸே பண்ணலாம் நம்ம கீழே, கரெக்டாக? அதனால் கார்பேஜ் கலரை வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திருப்பியும் லைன் 3ல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேரியபிள் அனதர் நம்பர் சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கோமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே பாயிண்ட் ஆகிருக்கு, நம்பர்ஸ்க்கு. ஸோ இப்போ இது டிபெண்டபிளாக இருக்கிறதுனால இது வந்து கார்பேஜ் கலர் வந்து ரிமூவ் பண்ணாது. ஓகேவா, ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் டிபெண்டபிளாக பண்ணும்போது இது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ இது ஒரு வழி. நம்ம செகண்ட் வழி பார்க்கலாம். செகண்ட் வழி பார்த்திங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. ஸோ அரேயோட லென்த் நீங்கள் தெரியணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக நம்பர்ஸ். ஓகேவா, உங்கள் அரேயோட வேரியபிள் நேமு டாட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லென்த்துன்னு இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, டேரெக்டாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்களேன். ஸோ லாக் இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பட் எனிவே நம்ம திருப்பி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 0 காமிக்குது. ஏன் காமிக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 6ல் வந்து நம்ம திருப்பி ரீசெட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கிறதுனால 4 சொல்லி காமிக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யோசிங்களேன், சிம்பிள் லாஜிக் தான். ஸோ சொல்யூஷன் 2. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்பர்ஸ்
ஓகே டாட் லென்த். ஸோ அந்த லென்த் வந்து எனக்கு வந்து 0 வந்துச்சு அப்படின்னா எனக்கு அரே வந்து க்ளீன் ஆயிருமா. ஸோ இப்படி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ். ஓகே இப்போ நான் 3 மணி செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லைன் 9ல் வந்து லென்த் வந்து 0 வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன இருக்கும், எல்லா வேல்யூ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா. திருப்பி நான் வந்து 12ல் வந்து இப்போ பண்ணும்போது எனக்கு எம்டியாக வந்துச்சு அரே. ஓகே இது வந்து செகண்ட் வழிங்க. அண்ட் தேர்ட் வழி பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் 3ன்னு போட்டுக்கலாம். சொல்யூஷன் 3. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ளைஸ் சொல்லிட்டு பார்த்தோம் போன வீடியோவில் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நம்பர்ஸ் டாட் ஸ்ப்ளைஸ். ஓகே ஸ்லைஸில் ஸ்ப்ளைஸ். ஸோ ஸ்ப்ளைஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன போட்டிருக்கு ஸ்டார்ட் நம்பர். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த அரேக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டும் நமக்கு அஃபிட் ஆகணும் கரெக்டாக. ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் லைக் 0 நான் தரேன். ஓகே அண்ட் எண்ட். ஸோ டெலிட் கவுண்ட் என்ன ஆகணும் எனக்கு அப்படி போட்டிருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட கவுண்ட் நம்ம வந்து நம்பர்ஸ் டாட் லென்த் மூலியமாக எடுக்கலாமா. ஸோ நம்பர்ஸ் டாட் லென்த். ஓகே ஸோ எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ லைன் 3 கூட ரிமூவ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ சேவ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைன் 7ல் வந்து நம்ம கான்ஃப்ளிக்ட் ஆகுது, அதுவும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சேவ். பார்த்தீங்களா. ஸோ சொல்யூஷன் 3யும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ எம்டி ஆயிடுச்சு. ஓகே ஸோ ஃபைனலாக ஒன்று இருக்குது என்னென்னா இது நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பாப் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ பாப்னு என்ன பண்ணோம், ஒரு அரேயோட லாஸ்ட் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணோம் கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் லூப்லேயோ இல்லை வைல் லூப்லேயோ நம்ம வந்து இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ வைல் எதுக்கும் எனக்கு வந்து ரன் ஆகணும், எனக்கு இந்த லென்த் வரைக்கும் ரன் ஆகணும். ஓகேவா. ஸோ நான் லென்த் நான் எப்படி வாங்கலாம், நம்பர்ஸ் டாட் லென்த். ஓகே ஸோ இதில் வந்து என்ன வந்துடும், அந்த அரேயோட லென்த் வந்துடுமா. ஸோ டோட்டலி 4 இருக்குது. ஸோ 4 வந்துடும். ஸோ 4 எலமெண்ட் வரைக்கும் எனக்கு என்ன ரன் ஆகணும் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து பாப் ஆகணும். ஓகே ஸோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் இது என்ன ஆகும், ஸோ 1 வரும்போது கடைசியாக 4 ரிமூவ் ஆகும். ஓகே அதே மாதிரி 2 3 அப்படின்னு ரிமூவ் ஆகும். ஓகேவா. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து பியூட்டிஃபுல் ஆகும் பாருங்களேன். சேவ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வைல்லையோ லீஃப்லையோ நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் லைன் நீங்கள் வந்து கோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கர்லி ப்ராக்கெட் தரணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இது நீங்கள் சிங்கிள் லைனாக ஆக்கிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் சேவ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்களா ஒர்க் ஆகுது. ஓகே ஸோ நீங்கள் கேட்கலாம் அப்போது ப்ரோ எது ப்ரோ யூஸ் பண்ணுறது இவ்வளோ இருக்கே நம்ம எது ப்ரோ யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்பீங்க. இது சொல்யூஷன் 4 தானே. சொல்யூஷன் 4 ஆமாம். ஸோ எல்லாமே அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். அன்கமெண்ட். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைன் 4 லைன் 7 லைன் 10 லைன் 13ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோட்ஸ். ஆனால் எல்லாமே வந்து என்ன பண்ணுது, அந்த அரே வந்து எம்டி பண்ணுது. ஓகேவா. ஸோ ஆக்சுவலி இதில் எதுலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து இவ்வளோ வழிகள் இருக்குது. இதுதான் நீங்கள் வந்து ப்ரோமேட்டிக்கலாக உங்கள் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு பெரிய ஆப் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த சொல்யூஷன் 4 நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மேபி நிறைய டேட்டாஸ் லைக் கிளாக்ஸ் எல்லாம் வந்து க்ரோஸ் டேட்டாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே வந்து வைல் லூப் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்குமா. ஸோ அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருக்கும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எங்கே டிப்ளாய் பண்ணுறீங்களோ அந்த சர்வரோட ரேம் யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஓகேவா. ஸோ எப்பவுமே ஒரு பெரிய கலெக்ஷனில் இருக்கும்போது நீங்கள் சொல்யூஷன் 4 யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஸோ நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். அண்ட் சொல்யூஷன் 3 வாங்க. சொல்யூஷன் 3 பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ளைஸ் மெத்தட் தான். பட் அந்த லென்த்து பாருங்களேன் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே நம்ம இதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் வந்து சொல்யூஷன் 2 யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சொல்யூஷன் 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இவ்வளோ நான் கத்தி சொன்னேன் பார்த்தீங்களா. பட் நானே என்ன யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் 1 தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது, சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ உங்களுக்கும் வந்து சிம்பிளாக வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்யூஷன் 1 யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இதில் கற்றுக்கிறதெல்லாம் வந்து வேஸ்ட் இல்லைங்க, எல்லாமே வந்து நாலேஜ் தான். ஸோ ஒரு அரே வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகேங்க ஸோ இதான் உங்களுக்கு நான் சொல்ல நினச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.